உத்தமபாளையம் அருகே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் முன்னர் மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை மங்கள இசையுடன் சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து வந்து கோவிலை வலம் வந்தனர். இதைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி அம்மனுக்கு பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து பாலாபிஷேகம் செய்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்து சென்றனர். நாகர்கோயில் அருகே நிறுத்தப்பட்ட அரசு பேருந்தை மீண்டும் இயக்க கோரி பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே கக்கன்புதூர், காடேற்றி உள்ளிட்ட பல கிராமங்கள் உள்ளன. இங்கு இயங்கி வந்த அரசு பேருந்தை அரசு போக்குவரத்து கழகம் முன் அறிவிப்பு இன்றி நிறுத்தியுள்ளனர். இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்ட இப்பகுதி கிராம மக்கள் தினசரி 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பறக்கை பகுதிக்கு சென்று பேருந்து ஏறி செல்லும் சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இதனையடுத்து நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க கேட்டு நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக அரசு போக்குவரத்து கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பரங்குன்றம் அருகே இதய சுவாச குழாயில் வீக்கம் ஏற்பட்டு உயிருக்கு போராடும் தனது பேரனை காக்க முதலமைச்சரிடம் பாட்டி ராமு கோரிக்கை வைத்துள்ளார். திருப்பரங்குன்றம் அருகே சிந்தாமணி ராஜம்மன் நகர் பகுதியை சேர்ந்தவர் ராமு மற்றும் மகள்வழி பேரன் விஸ்வா என்ற சிறுவனும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் விஸ்வாவுக்கு இதயத்தில் உள்ள சுவாச குழாய்களில் வீக்கம் ஏற்பட்டு மூச்சுவிட முடியாமல் உயிருக்கு போராடி வருகின்றனர். இதன் காரணமாக கடந்த 4 வருடங்களாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விஸ்வாவுக்கு மருத்துவர்கள் தரப்பில் சிறுவனின் வயது கருதி இங்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்றும் மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர், சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் இந்த இதய அறுவை சிகிச்சை வசதிகள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அறுவை சிகிச்சை செய்ய ரூபாய் 7 முதல் 10 லட்சங்கள் தேவைப்படும் என்பதால் மிகுந்த வருத்தத்தில் உள்ள பாட்டி ராமு தமிழக முதலமைச்சரிடம் தனது பேரன் அறுவை சிகிச்சைக்கு உதவி விஸ்வாவின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். என் பேர் ராமு. இது எந்த உதவியும் இல்லை. இது என் பேரனுக்கு இருதயத்தில் ஓட்ட 4 வருஷம் மாத்திரை மருந்துட்டான். அது ஒன்றும் கேட்கல. நான் ரேசரிசியை வாங்கி முதியோர் காசு 1000 ரூபா வாங்கி அதைத்தான் என் பேரன் வீட்டு வாடகைக்கு இருக்கேன். நீங்கள் முதலமைச்சார் எனக்கு நன்மை செய்யணும். எனக்கு என் பேரனுக்கு 10 லட்சம் கேட்காங்க. நீங்கள் தான் எங்களுக்கு நான் நன்மை செய்யணும். புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்க வரும் மாற்றுத்திறனாளிகளை அழைத்து செல்லும் வாகனம் பழுதடைந்து இருப்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமைகளில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இதில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக எழுதி வந்து குறை தீர்க்கும் கூட்டத்தில் வழங்குவர். இந்நிலையில் புதுக்கோட்டை அருகே கடையக்குடியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் மனு அளிக்க வந்தபோது 3 சக்கர வாகனம் இல்லாததால் மிகவும் சிரமத்துக்குள்ளானார். 3 சக்கர வாகனம் இருந்தும் அதை இயக்குவதற்கு பணியாளர் இல்லாததால் மாற்றுத்திறனாளியுடன் வரும் உறவினர்கள் அதனை தள்ளிக்கொண்டு வந்து அந்த மாற்றுத்திறனாளியை சிரமப்பட்டு வண்டியில் அமர வைத்து அழைத்து செல்கின்றனர். மேலும் பேட்டரி கார் கடந்த 6 மாத காலமாக இயக்கப்படாததால் பழுதடைந்து கிடப்பதால் அதனையும் இயக்குவதற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் தெப்பத்துப்பட்டியில் 30 ஆண்டிற்கும் மேலாக உள்ள தார் சாலையை மறித்து பெண் இடையூறு அளித்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலக்குண்டு அருகே உள்ள தெப்பத்துப்பட்டியில்
சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே விவசாயிகள் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று வர தார் சாலை அமைக்கப்பட்டு அரசின் மூலம் பராமரித்து வரப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த வீரம்மாள் என்ற பெண் தன்னிச்சையாக செயல்பட்டு சாலையை மறித்து இந்த சாலை தங்களுக்கு சொந்தமானது என மக்களை செல்ல விடாமல் மிரட்டல் விடுத்து வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்துள்ளனர். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாததால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கு யாரும் இல்லாததால் வேறு வழியின்றி உதவியாளரிடம் மனுவை கொடுத்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு கொடுப்பதாக கூறி சென்றுள்ளனர். எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு மக்களுக்காக உரிய நடவடிக்கை எடுத்து பாதையை மீட்டுத் தர கோரியும் அலுவலகத்திற்கு தாமதமாக வரும் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே புதிய கல்குவாரி அமைக்க கனிம வளத்துறை அனுமதி தரக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குள்ளப்புறம் கிராம பகுதியை சுற்றி கல்குவாரி அமைந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாலும் விவசாய பாதிப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக கிராம மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் குள்ளப்புறம் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியில் புதிதாக கல்குவாரி அமைப்பதற்காக கனிம வளத்துறையில் விண்ணப்பம் வந்துள்ள நிலையில் இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்குவாரி அமைப்பதற்கு கனிம வளத்துறையில் அனுமதி குறித்த பரிசீலனை உள்ள நிலையில் தங்கள் கிராமத்தில் கல்குவாரி அமைக்க அனுமதி அளிக்கக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்தனர். கரூர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் வழங்காததை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி வழங்க கோரி வார்டு கவுன்சிலர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவை வழங்கினார். கரூர் மாவட்டம் வெள்ளையணை ஊராட்சிக்கு உட்பட்ட ஒந்தாம்பட்டி கிராமத்தில் சுமார் 150 குடும்பத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் கடந்த 2 மாதங்களாக காவிரி கூட்டு குடிநீர் சரியாக வருவதில்லை என்ற கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே காவிரி கூட்டு குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் போராட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் வெள்ளியணை ஊராட்சியைச் சேர்ந்த 11வது வார்டு கவுன்சிலர் கனகராஜ் மனு வழங்கினார். இந்நிகழ்வு அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூரில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் ஆதித்தமிழர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கோவிலாங்குளம் அழகேந்திரன் ஆணவ படுகொலையை கண்டித்தும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஆதித்தமிழர் பேரவை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆதித்தமிழர் பேரவையினர் நீட் தேர்வை கண்டித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என கோஷம் எழுப்பியபடியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.